மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இன்று நவராத்திரி திருவிழாவின் 4ஆம் நாள் கற்பகாம்பாள் நவராத்திரி அலங்காரத்தை கண்டு களிப்போம். எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது பாருங்கள். நவராத்திரி 4ஆம் நாள் விழா. அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவில் திருக்கோவில். இப்போ நம்ம அம்பாளை தரிசிக்க போயிட்டுருக்குறோம். வாங்க, நிற்காதீங்க, வாங்க. வாங்க சார், வாங்க, தள்ளி வாங்க, முன்னாடி வாங்க. தோஷம் பார்க்குறேங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாப்பா. முன்னாடி வாங்க, வண்டி. தள்ளி வாங்க.
வாகனத்தில் பத்மாசினி அலங்காரம். மயில் உருவில் சிவபெருமான் கபாலீஸ்வரரை வழிபடும் கற்பகாம்பாள் மயில் உருவில் கபாலீஸ்வரரை வழிபடும் திருக்காட்சி நேற்றும் நாம் கண்டோம், இன்றும் காண்போம். சரஸ்வதி லக்ஷ்மி யானைகள் தாமரை பூ கொடுத்து ஆசீர்வதிக்க லக்ஷ்மி. நேற்றே நாம் கூறியது போல வாயிலா நாயனார் சந்நிதி. இவர் ஒரு முக்கியமான நாயன்மார். வாய் பேசாமல் இருந்து பின்பு இறைவனின் அருளால் பல பதிகங்களை பாடியவர். அவர் சன்னதி இது பழனி ஆண்டவர் சன்னதி. இது முருகர் கோபுரம். இது இப்போ இங்க தெரியுறது முருகரோட கோபுரம். பின்னாடி இருக்கிறது கிழக்கு பகுதி ராஜகோபுரம். இது முருகர் கோபுரம், இது ராஜகோபுரம். கிழக்கு பகுதியில் ராஜகோபுரம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 7 நிலைகள் 9 கலசங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ராஜகோபுரத்து வழியா உள்ளுக்குள்ள ஒரு பக்தர் வந்துட்டாலே அவருக்கு சகல கிரக தோஷங்களும் அகலும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கோபுரத்துக்குள்ளால சுவாமியை சேவிக்கு வந்துட்டாலே அவர்களுக்கு சகல தோஷங்களும் விலகி அவர்களுக்கு வாழ்வில் நல்ல காலம் பிறக்கும் என்று சொல்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா மயில் நாகம். இங்க மண்டபத்துல அம்பாள் எழுந்தருளி இருக்காங்க. நேற்று நம்ம இந்த இடத்துல விராலிமலை முருகன் எப்படி அருணகிரிநாதரை ஆட்கொண்டார்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு புது அலங்காரம் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மலை மாதிரி பண்ணி ஒரு காடு மாதிரி வச்சு நடுவில் ஒரு கோவிலையும் வச்சு இன்னைக்கு இது ஒரு புது அலங்காரம். அங்கே இலை மாதிரி வச்சு ஒரு பார்க்க சத்யசாய் பாபா மாதிரி இருக்கு. இந்த இதுக்கு முன்னாடி அந்த காட்சியில் வீடியோவில் பார்த்தது தான் இங்கே சிறு தொண்டர் நாயனாருடைய கதையை எப்படி எழுதி வச்சிருக்காங்க. சிறு தொண்டர் நாயனாரோட இறைவன் ஆட்கொண்ட விதத்தை இங்கே எழுதி வச்சிருக்காங்க.
அதையே சித்திர வடிவில் தத்ரூபமாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து மாமிச படையல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்டபத்தில் தான் கபாலீஸ்வரர் சிவன் கைலாயத்தில் இருக்க மாதிரியான அலங்காரம். இன்னைக்கு அம்பாளை நடுவில் ஏழை பண்ணி, நேற்று வந்து நவகிரகங்கள்லாம் இருந்தது, இன்னைக்கு அம்பாளை ஏழை பண்ணி சுற்றி காய்கறி பழங்களால் அலங்காரம். காய்கறிகளால் பூரா காய்கறிகளால் அலங்காரம். இன்னைக்கு சிறப்பாக இருக்கு. நேற்று நான் உங்களுக்கு வந்து இந்த கொடிமரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை காமிச்சு சொன்னேன். இன்னைக்கு சுற்றி இந்த கிரில் மேலே நந்திகைகள்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே அப்படியே இங்கே வரிசையாக அந்த கொடிமரத்தை சுற்றி கேட்டில் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பாருங்கள் அந்த 2 நந்தியை. இங்கே பாருங்கள், அழகான நந்தி 2 நந்தியை அப்படியே அந்த கிரில் கேட் மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். இதோ இந்த இடத்துலையும் பாருங்கள். கபாலீஸ்வரர் கோவிலில் இன்று குரு அலங்காரம். அதையும் சொல்லிட்டேன். இது வந்து அங்கம் பூம்பாவை சந்நிதி. பெண் இறந்து போற அங்கம் பூம்பாவை சாம்பலிலிருந்து திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி உயிர்ப்பித்த அங்கம் பூம்பாவைக்கு சந்நிதி இங்க. இது வந்து மேற்கு கோபுரம். இது அப்படியே கொடி மரம். எவ்வளவு பக்தர்கள் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளை சேவிக்கிறதுக்கு லைனில் நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எல்லாம் இந்த குழுவெல்லாம் பார்வையிடுறாங்க. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல தான் கற்பகாம்பாள் வந்து இன்றைக்கி காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நவராத்திரி அலங்காரத்தில் கொடி மரம். இன்னொரு முக்கியமானது காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மயில் உருவில் பார்வதி தேவி சிவபெருமான வழிபடுற காட்சி. சிவபெருமான பார்வதி தேவி அங்கேயும் வழிபடுற மாதிரி இருக்குது, இங்கேயும் மயில் உருவில் வழிபடுற மாதிரி இருக்குது. இது எங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம கபாலீஸ்வரர் அண்டு கற்பகாம்பாள் சன்னதிக்கு போகிற வழி இது குழு வச்சுருக்காங்க. இங்கே நந்திகேஸ்வரர், இந்த இடம் நந்திகேஸ்வரர், அதுக்கு எதிர்த்த மாதிரி கபாலீஸ்வரர் சன்னதி, அதுக்கு அப்படியே மேலே இந்த திருக்காட்சி ரொம்ப விசேஷம். இது வந்து ஒரு காரணமாக இதை வச்சுருக்காங்க. மயில் உருவில் வழிபட்டதால் இந்த தலத்திற்கு மயிலாப்பூர் என்று பெயர். சாபம் நீங்க பார்வதி தேவி மயில் உருவில் இறைவனை வழிபட்டு அடைவதாக ஒரு வரலாறு. கையிலேயே மயிலை, மயிலையே கையிலை, சரியான வாசகம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல அம்பாளுக்கு சாத்தப்பட்ட புடவைகளை எல்லாம் விற்கிறாங்க பாருங்க. கோவில் நிர்வாகம் ஏலம் போட போகிறாங்களோ என்னமோ தெரியல, கடை மாதிரி வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்பாளுக்கு சாத்தின புடவையெல்லாம் பார்க்குறாங்க மக்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்த நான் இப்போ காமிக்க போகிறேன். கோவிலில் இருக்கக்கூடிய கோசாலை. இங்கே தான் கோவிலுக்கு வந்து பால் எல்லாம் அபிஷேகத்துக்கு அதுக்கு மக்கள் கொடுக்குறாங்க, அன்பர்கள் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களும் யூஸ் ஆகுது.
கோசாலை ஒரு பார்வை. நல்ல ஒரு ஹெல்த்தி கவுஸை வச்சு பால் கறந்து கோவிலினுடைய அபிஷேகத்துக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. நன்கு பராமரிக்கப்படும் கோசாலை. இதுதான் புன்னைவனநாதர் சந்நிதி. ஆமாம், கோவிலினுடைய விருட்சம் புன்னை மரம். அற்புத திருவந்தாதி, காரைக்கால் அம்மையார் அருளிய. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே கலை விழா தொடங்க போகுது. மேடை. 5ஆம் பிறை சந்திரன், ஒற்றை பிறை அணிந்தவன். அவனோட கோயிலுக்கு மேலேயே பிறை சந்திரா நிலா. இங்க பாருங்க, கபாலீஸ்வரர் கோபுரத்தில் ரங்கநாதர் பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் அந்த திருவுருவத்தை பொறிச்சு வச்சிருக்காங்க. அற்புதமான காட்சி.